ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வியாழக்கிழமை பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அவருடைய பக்தர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நல்லபடியாக நிறைவேறணும்னு சொல்லி பாபாவின் பாதத்தில் பிரார்த்தனையை வச்சு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். பாபாவின் கோவில் ஆலய தரிசனம், பால் அபிஷேகம் பார்க்க பார்க்க பரவசம்னு சொல்வாங்க. பாபாவினுடைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். பாபாவின் பால் அபிஷேகம் நம்முடைய பல ஜென்ம பாவங்களை போக்கி அருளும். வீட்டில் இருந்துக்கிட்டு கோவிலுக்கு போய் பாபாவை பார்க்க முடியலையேன்னு ஏங்கக்கூடிய பாபா பக்தர்களுடைய கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் பாபாவின் அபிஷேக திருக்காட்சி. பாபாவுக்கு பாலால் அபிஷேகம், தயிரால் அபிஷேகம், இளநீரால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம்னு சொல்லி பாபாவுக்கு பல திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணினால் மட்டும்தான் பாபாவினுடைய தரிசனத்தை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு பாபாவினுடைய தரிசனத்தோடைய அவரோட அருள் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அபிஷேக திருக்காட்சியையும் ஆரத்தி திருக்காட்சியும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாய் பக்தர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று பாபாவின் பாதார விந்தங்களில் பணிந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். பாபாவை பணிந்த பக்தர்களுக்கு எப்பவும் எந்த குறையும் இல்லாமல் பாபா பார்த்துக்குவாருங்க. நாம் வைக்க வேண்டியதெல்லாம் பாபா மேலே நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை, பொறுமை, இந்த ரெண்டு விஷயங்களை தான் பாபா தன்னுடைய பக்தர்கள் கையிலிருந்து காணிக்கையாக வாங்கினார். அன்னைக்கு ஷிரடியில் பாபா வாழ்ந்த காலத்திலையும் சரி, இன்று பாபா நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் இப்பவும் சரி, நம்ம கையில் அவர் எதிர்பார்க்கறது இது மட்டும்தான். பாபாவின் ஆரத்தி தரிசனம் மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் மனசில் என்ன குறை இருந்தாலும் பாபா கிட்ட இந்த ஆரத்தி தரிசனம் இந்த வழிபாட்டு நேரத்திலேயே வேண்டிக்கோங்க. ஓம் சாய்ராம்னு சொல்லி ஒரே ஒரு நொடி கண்ணை மூடி உங்கள் கோரிக்கையை பிரார்த்தனையாக அவர் பாதத்தில் வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய நல்ல வினை பயன் காரணமாக தான் இன்னைக்கு நீங்கள் இந்த பதிவுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்கள் மனசில் என்ன கோரிக்கை இருந்தாலும் சரிங்க, நியாயமான கோரிக்கைகளை பாபா பாதத்தில் வச்சுட்டு பொறுமையாக காத்திருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. பாபாவை பொறுத்த வரைக்கும் பாபா எந்த அளவுக்கு தன் பக்தர்கள் தன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு அவங்களுடைய எல்லா சங்கடங்களையும் அவர் பாதத்தில் வைக்கிறாங்கன்னு கவனிக்கிறாரு. நாம் அவர்கிட்ட சொல்லிட்டா போதுங்க. தக்க தருணம் வரும்போது நிச்சயமாக அதை சரி செய்து நம்மளுடைய என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் சரிங்க, அது சிறிதளவு காலதாமதம் ஆனாலும் பொறுமையோடு காத்திருக்கும் பக்தர்களுக்கு பாபா கருணை மழையை நிச்சயம் பொழிவார். என்னங்க நீங்களும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் கஷ்டம் தீர்ந்த பாடா இல்லையேன்னு சொல்லி ஒரு சிலருடைய மனசில் தோணலாம். இது சகஜந்தாங்க. கஷ்டமான நேரத்தில் குருவையும் சரி கடவுளையும் சரி மனசு சந்தேகப்படத்தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி நாம் பரிபூர்ண நம்பிக்கையை கடவுள் மேலேயும் குரு மேலேயும் வச்சா நிச்சயமாக அவருடைய அருள் தக்க தருணத்தில் நமக்கு கிடைக்கும். பாபா வாழ்ந்த காலத்தில் அவரை நம்பி வந்த பக்தர்களுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என் மேலே நம்பிக்கையாக இருங்க, பொறுமையாக காத்திருங்கன்னு சொல்லி சாய்பாபாவினுடைய சாயி சச்சரிதத்திலையும் இதே விஷயத்தான் நிறைய இடங்களில் நிறைய அத்தியாயங்களில் பாபா சொல்லி இருப்பார். நிறைய பேர் பாபாவை வெறுமனே பரீட்சிக்கிறதுக்காகவும் சோதிக்கிறதுக்காகவுமே சென்ற பக்தர்களில் பல பேர் பாபாவின் தீவிர பக்தர்களாக மாறிய கதைகள் அதில் உண்டு. நாம் பாபா என்ன செஞ்சிட போகிறாருன்னு சொல்லி நம்பினோம், நம்பிக்கை இல்லாமல் அவரை ஏதாவது ஏளனமாக செஞ்சால் கூட இந்த குழந்தை பாபான்னு ஒரு வார்த்தை சொல்லுச்சேன்றதுக்காகவே நம்ம கூட இருப்பாருங்க. அதையே நாம் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பாபா தீப்பாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு அவர் பாதத்தை பணிஞ்சா நிச்சயமாக சர்வ நிச்சயமாக அவர் நம்மளுடைய சங்கடங்களை தீர்த்து வைப்பார். யாருக்கு தாங்க இல்லை கஷ்டம்? பணக்காரனுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஏழையான குடியானவனுக்கு பணத்தில் பிரச்சனை.
இது 2மே இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்ல. நிம்மதி இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு குறை. இப்படி உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கணுங்கிறது தான் ஒரு விதமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எந்த குறையுமே இல்லாம ஒரு மனுஷன் இருந்துட்டா அவன் கடவுளையே மறந்துடுவான். அதனால கூட குறைகளை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கடவுள் ஒரு விதமான கட்டமைப்பை கொண்டு வந்திருப்பாரோ என்னவோ. எது வேணாலும் எப்படி வேணால் இருக்கட்டுங்க. நாம் சத்குருவினுடைய பக்தர்கள். பாபா நம்ம கூட இருக்காருங்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா? எத்தனை பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு குரு வந்து கை தூக்கி விட்டுருக்காருன்னு சொல்லி பாருங்களேன். எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க, நமக்கு குருவுடைய அருள் இருந்தால் போதும். நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கிறவங்கள பாபா சந்தோஷமாக பார்த்துக்குவார். நம்மளை ஏளனமாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தக்க தருணத்தில் பதிலடியை அவர் கொடுப்பாரு. நம்மளை கிண்டல் பண்ணுறவங்க, கேலி பண்ணுறவங்க, ஏளனம் பண்ணுறவங்க, நம்மளை குறைச்சி மதிப்பிடுறவங்க, இப்படி இருக்கிறவங்களையெல்லாம் பாபான்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவங்களுக்கு தகுந்த நேரத்தில் என்ன கொடுக்கணுமோ அவங்களுக்கு அறிவை கொடுக்கணுமா இருந்தால் அறிவை கொடுப்பாரு. இல்லை அவங்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும்னு நினச்சா பாபா நினச்சிட்டா அதை அவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா மனுஷங்களுடைய அவங்களுடைய பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் நம்ம தலையில் பாரமாக போட்டுக்கிறத விட்டுட்டு அவருடைய காலில் கொண்டு போய் அவருடைய பாதார விந்தங்களில் கொண்டு போய் சரணடைந்து என் பிரச்சனை எல்லாத்தையும் உன் பாதத்தில் வச்சுட்டேன் பாபான்னு சொல்லி அவர் பாதத்தில் நம்பிக்கையோடு ஒரு நமஸ்காரம் செஞ்சுட்டு இன்றைக்கி உங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கேன் பாபா, உங்ககிட்ட என் மனசில் இருக்கிற எல்லா சங்கடத்தையும் வச்சுட்டேன், இனிமே இது ஏன் பொறுப்பு இல்லை உங்கள் பொறுப்புன்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக அந்த ஆலயத்தை விட்டு வரும்போது உங்களுடைய மனசு லேசாகும். இது பாபாவை பரிபூர்ணமாக நம்பக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களுடைய அனுபவமாகவும் இருக்கும். என்னங்க, காசா பணமா? நாம் பாபாவை நம்பணுங்கிறது மட்டும்தானங்க. நம்பி தான் பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல காலம் பிறக்கும். இந்த பதிவை பார்க்குற இந்த நேரம் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் சரியாகணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மளுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக சாய் கருணையோட தீர்த்து வைக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு உட்காந்து இருக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது அதை அவங்க கேட்டுக்குவாங்க. நீங்களே ஒரு கஷ்டம்னு போய் நிற்கும்போது அதை சொல்லி காமிச்சு உங்களையே சங்கடப்பட வைப்பாங்க. அதனால் மற்றவங்க கிட்ட பேசுகிறத குறைச்சிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மகானாகிய சாய்பாபா கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி சமர்ப்பிச்சுட்டு நிம்மதியாக இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு திருமண தடை இருந்தால் அகலும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்களுக்கு குழந்தை பிறக்கும். எல்லாம் நிச்சயமாக நல்லதாக நடக்கும். இந்த பதிவு உங்கள் மனசுக்கு கொஞ்சமாச்சு ஆறுதல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பாபாவினுடைய இது போன்ற திருக்கோவில் அபிஷேக காட்சிகள், பாபாவினுடைய ஆரத்தி தரிசனம் மற்றும் பாபாவின் அருள் ஆசீர்வாதம் நிறைந்த அருள் வாக்குகள் இவைகள் நிறைய உங்களுக்காக நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலில் காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் சாய் பக்தர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதாக பாபாவின் அருளை நம்மோடு நிறைய பேருக்கு, நிறைய பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். இது போன்ற அற்புதமான பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.